கடந்த காலங்கள்ல ஒரு சில வாக்குறுதிகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த பெண்களுக்கு அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் ஒரு சின்ன அமௌண்ட் வந்துட்டு அக்கவுண்ட்ல வரும்னு சொன்னாங்க. ஆனா அது நடைமுறைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதில நெறைய கண்டிஷன்ஸ் அப்ளை சொன்னாங்க. அடுத்தது பெண்களுக்கு இலவச பஸ்ஸுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த இலவச பஸ்ஸுன்னு சொல்லிட்டு பஸ்ஸுகளோட எண்ணிக்கைலாம் கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாரி இளைஞர்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 75% வந்து நாங்க வேலைவாய்ப்பு வந்து உறுதி பண்ணிருவோம், கவர் பண்ணிருவோம்னு சொன்னாங்க. ஆனா, ஆட்சி தொடங்கி இப்ப 4 1/2 வருஷம் ஆச்சு. இப்ப தான் வந்து அந்த கம்பெனி இங்க வருது, இந்த கம்பெனி இங்க வருது, ஒப்பந்தம் அது இதுன்னு சொல்லி கணக்கு காமிச்சுட்டு இருக்காங்க. நீட் ஒழிப்போம்னு சொன்னாங்க. அப்படி சொல்றதே தப்பு. ஆனா, அதையும் அவங்க செய்யல. முக்கியமா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட இறப்பில் ஏதேனும் வந்துட்டு சந்தேகம், சதி இருந்தது அப்படின்னா, அத கண்டறியறக்கு ஒரு குழு அமைப்போம் சொன்னாங்க. அதுவும் செய்யல. அதே மாரி ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் பண்ண குற்றங்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஊழல்களா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டறிய ஒரு குழு அமைப்பேன்னு சொன்னாங்க. ஆனா, அதுவும் பண்ணல. இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊழல் பண்றதுல இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே அன்கோன்னு நம்ம இதிலிருந்தே நல்லா தெரிஞ்சுக்கலாம். இத விட ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, திரு மோடி